our channel Grandma Indra's recipe. இன்னைக்கு cauliflower வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். chilli cauliflower. காலிஃப்ளவர் சில்லி பண்ணதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதை இந்த சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் அழுக்கு பூச்சியெல்லாம் இருக்கு. அதை நம்ம க்ளீன் பண்ணதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வைப்போம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஹாட் வாட்டர்லேருந்து வேற ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுப்போம். தண்ணி ஒன்றும் இல்லாதவாறு நம்ம சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ கோட் பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த கப்புக்கு 2 கப்பு மைதா எடுத்துருக்கேன்னா, அதே கப்புக்கு ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரஷ் பண்ணி 3 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதையும் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வச்சு ஆட் பண்ணி கொடுப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி கொடுக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கரெக்டான தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இதில் நம்ம இனி ஃபுல் காலிஃப்ளவரையும் ஆட் பண்ண போகிறோம். இனி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். எல்லா இடமும் படுறது மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம மறைச்சி கொடுப்போம். அப்போ அடுத்த சைடும் வேகும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுக்க போறேன். எல்லாத்தையும் இது போல எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஒரு பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி கொடுக்கேன். 2 வற்றல் மிளகு ஆட் பண்ணி கொடுக்கேன். ஒரு 2 பச்சை மிளகு கீரி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதை ஆட் பண்ணி கொடுக்கேன். சதைச்சு வச்ச ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி கொடுக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். முதல்ல ஃப்ரை பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொடுக்கேன். வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஜீரக பவுடரும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். 2 நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கிண்டி கொடுக்க போகிறேன். இதில் பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போ சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்குது. நல்ல ஸ்மெல் வருது. சூப்பரான சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பர். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே அதுக்கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோட வர்றது வரையும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.